ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங்கில் வாட் இஸ் டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங். முதல்ல வாட் இஸ் டிஜிட்டல் இமேஜ்னே பார்க்கலாம். டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை மேனிப்புலேட் பண்ணுறது, சம் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி ஒரு இமேஜை மேனிப்புலேட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங் இஸ் எ சாஃப்ட்வேர். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் தான். இந்த இமேஜஸ்லாம் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா டிஐபி. இதுக்கு என்ன சாஃப்ட்வேர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணலாம், மேட்லாப் அண்ட் தென் ஜூபிட்டர் நோட்புக். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ் டு அனலைஸ் ஆர் மேனிப்புலேட் தி டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங். ஓகேவா? யூஸிங் த கம்ப்யூட்டர் சிஸ்டம் மூலிமா நம்ம பண்ணுவோம். It is also used to enhance the images to get some important information from it. அதாவது ஒரு இமேஜ் என்ன பண்ணுவோம், நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். அதுக்கு தான் டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கலாம், எனக்கு இமேஜ் பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணியிருக்கணும், இல்லை பர்டிகுலர் ஃபீல்டு மட்டும் எனக்கு வரணும், இல்லை அது கான்ட்ராஸ்ட் லெவல் அதிகமாக இருக்கணும், எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரணும், இல்லை கலரில் வரணும். இந்த மாதிரி எந்த மாதிரி நமக்கு தேவையோ அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கலாம் யூஸிங் சம் அல்காரிதம்ஸ். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங் நமக்கு யூஸ் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள், அதான் ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அடாப் ஃபோட்டோஷாப், மேட்லாப் அண்ட் தென் அகைன் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் நோட்புக். இது பைத்தானில் இருக்கும், அனகொண்டா இது மூலிமா தான் நம்ம பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங்கில் பண்ணுவோம். இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் த கன்வர்ஷன் ஆஃப் சிக்னல்ஸ். இது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங் அப்படின்றது கன்வர்ஷன் ஆஃப் ஒரு சிக்னல் இருக்கு இல்லையா, அந்த சிக்னல் தான் என்ன பண்ணுவோம் இமேஜ் சென்சார் மூலிமா நம்ம டிஜிட்டல் இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா சென்சார் லைட். இப்போ ஃபோட்டோ எடுக்கிறோமா, இப்போ ஃபோட்டோ எடுத்தால் நமக்கு என்ன வருது, ஒரு லைட்டிங் சிக்னல் தானே வருது. அந்த சிக்னல் தான் நமக்கு என்ன பண்ணோம் இமேஜ் சென்சாராக மாற்றும். இமேஜ் சென்சாரில் கேப்சர் பண்ணி அது டிஜிட்டல் இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங்கை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏ சர்டன் நம்பர் ஆஃப் இங்கே பார்த்தீங்கன்னா சர்டன் நம்பர் ஆஃப் அல்காரிதம்ஸ் இந்த இமேஜ் ப்ராசஸ் நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. அதாவது ஃபில்டர் பண்ணுறது, ஸ்பேஷியல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் நம்ம டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங்கில் யூஸ் பண்ணுவோம். டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங் ப்ரொவைட்ஸ் எ பிளாட்ஃபார்ம் டு பெர்ஃபார்ம் வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ். அதான் பார்த்தீங்களா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இஸ் அ வேரியஸ் ஆப்ரேஷன் இஸ் அ இமேஜ் என்ஹான்சிங். இமேஜ் என்ஹான்சிங்னா சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆட் டு த இமேஜ். நமக்கு இமேஜுக்கு கொஞ்சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணுறதா நான் சொல்லுவோன்னா இமேஜ் என்ஹான்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கான்ட்ராஸ்ட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறது, டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறது, பேக்ரவுண்டில் கொண்டு வர்றது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இமேஜ் என்ஹான்சிங்கில் தான் வரும். அண்ட் தென் ப்ராசஸிங் ஆஃப் அனலாக் அண்ட் டிஜிட்டல் சிக்னல். இமேஜ் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணோம். வாய்ஸ் சிக்னல்ஸ், அதாவது நம்ம இமேஜுக்கே வாய்ஸ் கொடுப்போம் இல்லையா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் தான் வருது. இட் ப்ரொவைட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ். இமேஜ் டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ரொவைட்ஸ் ஏ டிஃப்ரெண்ட் இட் ப்ரொவைட்ஸ் இமேஜஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ். நம்ம இமேஜஸ் என்ன பண்ணலாம் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸில் நம்ம கொண்டு வரலாம். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதான் நம்மளுடைய இமேஜ் நினச்சிக்கலாம். இந்த இமேஜை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கேமராவில் கேப்சர் பண்ணுறோம். கேமராவில் கேப்சர் பண்ணும்போது இமேஜ் சென்சார் மூலிமா நமக்கு கேப்சர் ஆகும். அண்ட் தென் நம்ம என்ன பண்ணுறோம், அதை டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங் மூலிமா டிஜிட்டல் இமேஜாக மாற்றுறோம். அண்ட் தென் இந்த அவுட்புட் வருது. இப்போ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் சின்னதாக இருக்குது இல்லையா, இப்போ இது அவுட்புட் பார்த்தீங்கன்னா இது என்ன எக்ஸாம்பிள் குறிக்குதுன்னா இட் இஸ் ஜூம் பண்ணியிருக்கோம். நம்ம ஜூம் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக வரும் இல்லையா, அதுதான் இது. இந்த மாதிரி தான் நம்ம டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங் ஒர்க் ஆகும். இப்போ இதுதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த above figure the image as an captured by the camera and as sent to the digital system to remove all the details. அதாவது பின்னாடி இருக்கிறத முடிச்சுட்டு தேவையானது மட்டும் நமக்கு வருது, அதுதான் அது. இப்போ வாட் இஸ் டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங்ன்றதுனா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.